சற்று முன்பு ராமநாதபுரத்தில் மாபெரும் வெற்றி 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 பெறப்போவது யாரு? கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியீடு. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு யாரப்பா எந்த தொகுதியில் யாரப்பா வெற்றியை பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் தொகுதியில் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியை பெறுவாரா அல்லது பெறமாட்டாரா என்ற ஒரு சந்தேகம் அனைவரின் மத்தியிலும் எழுந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியை சூஸ் பண்ணதுக்கான காரணம் இல்லை தப்பாக போடக்கூடாது, சூஸ் பண்ணல, போனா போட்டவன் பிச்சை போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. சத்தியமாக ஒரு தொகுதியை வேண்டுமென்றே நம்முடைய ஓ பன்னீர்செல்வத்துடைய அணியினர் கெஞ்சியும் கேட்டோம் கூத்தாடியும் கொடுக்கவே இல்லைங்க. பிஜேபி நல்லா அலைய விட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பிஜேபியுடைய அலையன்ஸில் நான் இருக்கிறேன் அப்படின்றதுனால சீட்டை கொடுத்தாங்க. ராமநாதபுரம் சீட்டில் ராமநாதபுரம் தொகுதியில் உண்மையில் யார் போட்டியிடலான்னு இருந்துச்சு தெரியுமா? ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி என்ன டாக் வந்துச்சு? ராமேஸ்வரத்துக்கு யார் வந்தார்? நம்முடைய மாண்புமிகு பாரதத்தின் பிரதமர் அவர்களே வந்தார். ராமேஸ்வரத்தில் உறுதியாகிவிட்டது, அவர் அங்கே தான் வரப்போகிறார். ராமேஸ்வரத்தில் மட்டும் பிரதமர் மோடி வந்திருந்தார் என்றால் கண்டிப்பாக மோடிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. மக்கள் வின் பண்ண வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சொல்ல முடியாது, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆப்போனன்ட் டீம் இருந்தாங்கன்னா இன்னமும் நிறைய விதமான இங்கேயே கிரவுண்ட்லேயே தமிழ்நாட்டில் யாருன்னா ஒரு தேசிய தலைவர்களை போட்டியிட சொல்ல பாருங்க. திமுகவின் சில பேச்சாளர்கள்லாம் பேசுகிறார்களே, ஆண்மை என்ற ஒன்று இருந்தால் அப்படின்லாம். ஸோ அதே தான் உண்மையிலே பிஜேபியோ இல்லை மற்ற கட்சியினரோ யாரோ நீயோ நானோ அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா உண்மை விக்டரி அன்பு பாசம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது, நாங்கள் வெற்றியை பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது என்றால் 100% பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் தொகுதியில் ஒரு மாபெரும் வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஓபிஎஸ் அவர்கள் அங்கே எவ்வளவு வெற்றி பெற முடியுமோ கௌரவ பிரச்சனைங்க. தேனி தொகுதியில் பார்த்திங்கன்னா தன்னுடைய மகனுக்கு சீட்டு கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்த்தார்கள். அது கூட வேண்டாம். ஓகேங்களா? நீ நின்னா நில்லு, நிற்க கட்டிப்போ, நமக்கு ஒரு தொகுதி வந்திருக்கு, நிர்கதியாக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் கதறுகிறார். காரணம் என்னன்னா, அரசியலில் வேணும். அடுத்தது அவர் பார்த்திங்கன்னா மேலே ஆகிட்டார்னா, கையை காலில் விழுந்தாவது மத்திய அமைச்சர் ஆகிட்டார்னா பிரச்சனை இல்லை, அவருடைய அரசியல் வேற ஒரு ரூட்டு நகர்ந்து போயிடும். ஆனால் அப்படி நடக்கணும்ல, இதைத்தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. அதாவது ராமநாதபுரத்தில் விஷயங்கள் போகிறது தப்பு கிடையாது. ஓகேங்களா? அப்பேற்பட்ட அந்த ராமநாதபுரத்தில் எலெக்ஷன் சார்ந்த பிரச்சாரங்கள் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம கம்பல்சரி பார்க்கணும் இல்லையாங்க அப்படின்றதையும் சொல்லி இருக்கிறத நம்மளால் இங்கே பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, நம்முடைய ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் போட்டியிடுவது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் வெற்றியை பெறப்போகின்ற ஒரு உன்னத கட்சியாக யார் மாறப்போகிறார்கள் என்பது ஒரு தெரியாத புரியாத புதிராக, ஒரு மர்ம புதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெற்றி யாருக்கு வேண்டுமானாலும் கிட்டட்டும், எவருக்கு வேண்டுமானாலும் கிட்டட்டும். வெற்றி பெறப்போவது ஒருவரே. அந்த ஒருவர் யார் என்று ஜூன் 4ஆம் தேதி